ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாப்பழ கொட்டையில் எப்படி கூட்டு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பலாப்பழத்துலேருந்து கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு அதை வெயிலில் காய வைங்க. வெயிலில் காய வைக்கும்போது இந்த மாதிரி மேலே உள்ள வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா தோல், அது வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ரெட் கலராக உள்ள கொட்டையை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு எடுத்திங்கன்னா அது சீக்கிரம் அந்த தோலும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். பலாக்கொட்டை வந்து அதிகமாக ப்ரோட்டீன்ஸு, ஜிங்க்கு, அயனு, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. சீசன் டைமில் தான் இது சேர்க்க முடியும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து இதில் சேர்க்கலை. கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நான் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பலாக்கொட்டை, அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு இதோடு போட்டு கிளறிடுங்க. இது வந்து ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால இதோட வந்து நம்ம துவரம்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுலு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேங்காய் திருவி போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிற வேண்டிதான். அவ்வளோதான் இதோட வேலையே. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பலாப்பழமே சாப்பிடாதவங்க கூட இந்த கூட்டு வந்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து இது எல்லா டைமுமே வந்து இது கிடைக்காது. சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதை வந்து நான் தனியாக வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டைப்பில் தான் வந்து நாங்கள் செய்வோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.